எல்லா பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை படிக்குதா, பாடவசத்துக்கு குப்பையில் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை படிக்க வேண்டிய ஒரே பாடவசம் பைபிள். இல்லைண்டா பிள்ளை 17 வயசில் பிரசவம் பண்ணிட்டு வரும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்து டைவர்ஸ் ஆகி வரும். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணுங்க. பெற்றோர்கள் முதல் குற்றவாளிகள், பெற்றோர்கள் முதல் குற்றவாளிகள். இங்கே மகள் கர்ப்பவதியானால் தாயும் கர்ப்பவதி ஆகிறாள். அதான் முதல் குற்றச்சாட்டு. ஏனென்றால் விசுவாசம் இல்லை, பைபிள் இல்லை, வசனம் இல்லை. வசனம் இருந்தால் ஒரு பிள்ளை தப்பு பண்ணாது, ஒரு ஆம்பளையும் தப்பு பண்ண மாட்டான். இல்லை மந்திரம் வச்சு ஒருத்தர் அனுப்பி விட்டாலும் ஆண்டவர் நிற்பார், யுத்தம் செய்கிற தேவன் அல்லவா. அவர் பேர் என்ன? சேனாதிபதி. கையை தட்டுங்க. கர்த்தர் என்பவர் சேனாதிபதி. 1000 வீரர்களுக்கு சமம் அல்ல, 1000 படைகளுக்கு சமம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த படைகளுக்கும் அவர் தான் ஐயா சேனாதிபதி. அந்த சேனாதிபதிக்கு ஒரு கரவோசை கொடுங்க. ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட தேவனாக உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறார். சும்மா உட்கார்ந்து இருக்கிறதும் படுத்து கிடக்கிறதும் மீச வச்சதும் அல்ல. கூப்பிட்டு அவர்களும் ஓடி வந்து உங்களை காப்பாற்றுகிற தேவன். வீடுகளில் எவனாவது மந்திரம் வச்சேன்னா வீட்டில் வந்து தரிசனமாக தாராருல்ல, சொப்பனத்தில் தாராருல்ல, ஒரு அழி வருதுன்னு சொல்கிறாருல்ல. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட காக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனுக்கு இன்றைக்கி ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. பொய்யே பேச மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணுங்க. இன்னும் பொய்யே பேசாதீங்க. ஊழியக்காட்டையும் போய் பேசாதீங்க, சபையிலையும் பேசாதீங்க. யார்கிட்டையும் சொன்ன பொய்யெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிடுங்க. இனி பொய் சொல்லாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு 99 ஞானஸ்தானம் எடுத்தாலும் போதும். அவசரப்பட்டு முழிசானம் எடுக்காதீங்க. சத்தியம் எது உண்மை என்று புரிந்து என்னைக்கு வேணால் எடுங்க. சீக்கிரமாக நீங்கள் சாக மாட்டீங்க. சீக்கிரமாக சாகணும்னா நான் சொல்லுவேன், என் சபைக்கு நான் சொல்லுவேன் உனக்கு சாவு வருதுன்னு சொல்லிட்டு உடனே நடக்கவும் செய்யும். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவது பிரமாணத்தை கொண்டு தான் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி எழுமி நிற்போம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய சரீரம் உள்ளம் திருட்டு போகாதபடிக்கு, யாராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. பொல்லாத ஆவி வந்தால் உங்களை வஞ்சிக்கும், அந்தி கிறிஸ்து வந்தால் உங்களை வஞ்சிக்கும், பொல்லாத ஆவி உடைய மனுஷர்கள் வந்தாலும் உங்களை வஞ்சிக்கும், அந்தி கிறிஸ்துவுடைய மனிதர்கள் வந்தாலும் உங்களை வஞ்சிக்கும். ஆகவே கர்த்தர் சொன்னது போல பிசாசுகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, சுன்னத்துக்காரனுக்கு எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்துக்களுக்கும் எச்சரிக்கையாக இருங்க. ஆகவே சுவிசேஷந்தான் உங்களுக்கு ஜீவனை தரும், சுவிசேஷந்தான் உங்களுக்கு வாழ்க்கையை தரும், பரிசுத்தந்தான் உங்களுக்கு பாதுகாப்பை தரும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் இந்த மிருக ஜீவங்கள் வாழுவது போல மந்திரவாதிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மந்திரவாதிகள் உள்ள நாள் வரைக்கும் மந்திரம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு பரிசுத்தம் இருந்தால் எந்த மந்திரவாதமும் நம்மை தொடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்டி மங்காளில் நடந்த ஒரு அதிசயமான ஒரு சாட்சி. ஒரு பைத்தியக்காரனுக்கு நாங்கள் வீட்டுக்கு ஜோம் பண்ண போனோம். ஒரு மந்திரவாதிக மகனுக்கு தான் போனோம். அவன் மந்திரவாதியை நிறுத்தி கொண்டது எப்படின்னா, அவன் எல்லாருக்கும் மந்திரவாதம் வைப்பானா, மகனும் பைத்தியக்காரன் ஆயிட்டான். இவனுடைய மந்திரவாதத்தினால பைத்தியக்காரனை குணமாக்க முடியவில்லை. நாங்கள் அந்த மந்திரவாத குடும்பத்துக்கு 2 முறை ஜெபம் பெறுகிறோம். அந்த மந்திரவாதி சொன்ன ஒரு சாட்சி எப்படின்னா, ஒரு முறை மந்திரவாதம் ஓதி கொண்டிருக்கும் போது இயேசு தரிசனமாக இருக்கிறார். அப்போது ஒரு வெளிச்சத்தில் தரிசனமாக இருக்கிறார். நீ யாருக்கு மந்திரம் வைக்கிறாய்? என் குமாரனுக்கா வைக்கிறாய்?
என்று அவர் ஒரு சப்தம் கேட்டிருக்காரு வெளிச்சத்திலிருந்து. இவன் மறுபடியும் அதை அலட்சியப்படுத்திக்கிட்டு மறுபடியும் மந்திரவாதத்தை ஓதி இருக்கிறான். மறுபடியும் கேட்குறான், என் குமாரனுக்காக நீ மந்திரம் வைக்கிறாய், அவன் என் குமாரன் அல்லவோ என்று. இந்த சத்தம் வந்து திசையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு தரிசனம். இது கிறிஸ்தவர்கள் வழிபடுகிற இயேசு கிறிஸ்து அல்லவா, பிரம்மையாக இருக்கும்னு நினச்சி மறுபடியும் 3ஆம் முறையாக சொன்னான். அப்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, அல்லேலூயா, என்ன சொன்னார் தெரியுமா? என் குமாரனுக்கு நீ மந்திரத்தை வைத்தால் உன் சந்ததியை வேரோடு அறுத்து போடுவேன் என்று கம்பீரமாய் சொன்னதும் இவனுக்கு நடுக்கம் வந்து விட்டது. அவன் மந்திரவாதத்தை நிறுத்திவிட்டு அவன் ஓடியே போயிட்டான். மகன் பைத்தியக்காரனாக மாறிவிட்டான். அந்த பைத்தியக்காரனை தான் நாங்கள் சும்மா போயிருக்கிறோம். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவன் கொடியேற்றினார், ஆவியானவர் வருவார். நம்புங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே சொல்லுங்க, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் சுகமும், யாவருக்கும் சமாதானமும், யாவருக்கும் பரிசுத்தமும், யாவருக்கும் விடுதலையும், யாவருக்கும் தேவாசீர்வாதமும், பொருளாதார ஆசீர்வாதமும், சமாதானமும், மனமகிழ்ச்சியும் இவைகள் யாவும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென்.